இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான பாக்கியத்தை கொடுத்து எம்மை உம்முடைய வலது கரத்தினால் இன்றைய நாள் பூராகவும் வழிநடத்தப் போகின்ற உம்முடைய அன்பின் தயவுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாளிலும் இந்த பலி மூலமாக கலந்து கொள்ளுகின்ற அத்தனை பேரும் உம்முடைய நிறைவான ஆசீரையும் மகிழ்வையும் பெற்றுக்கொண்டு வாழ்நாள் பூராகவும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்து கொள்ள நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். யோயாக்கீன் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கீன் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படை வீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ராயலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான்.
மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர் திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளியுரைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமாகும் அது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? மது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. மூதாதையர்களின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும். இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். மது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை விரட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும்
அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்தோடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நாம திருமுழுக்கு யோவானினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த வேளையில நாம படிச்ச திருப்பாடல் எனக்கு ரொம்பவும் பிடித்த திருப்பாடல். வியத்தகு முறையில் என்னை நீர் படைத்தபடியினால் நான் உமக்கு நன்றி சொல்வேன். ஆண்டவர் நம்மை வியத்தகு முறையில் படைத்திருக்கிறார். I am created not only in the image and likeness of God, He has created me fearfully and wonderfully. அவர் என்னை வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் படைத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. வியத்தகு முறையில் படைக்கப்பட்டவர்கள், பயங்கரமான விதத்திலே படைக்கப்பட்டவர்கள். எல்லாருக்குள்ளும் திறமை இருக்கிறது. அதைத்தான் இங்கு சங்கீத ஆசிரியன் அழகாக சொல்லி வைத்திருக்கிறான். வியத்தகு முறையில், பயங்கரமான விதத்தில். ஆங்கிலத்தில் அதை கேட்கிற பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். I am created not only in the image and likeness of God, but I am created fearfully and wonderfully in the image of God. நீங்களும் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி படைக்கப்பட்ட காரணத்தால் தான் திருமுழுக்கு யோவானால் இயேசு கிறிஸ்து ஆண்டவரது பணிக்கான முன்னாயத்தத்தை பண்ணக்கூடியதாக இருந்தது. அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். எலிசபெத்துக்கும் சக்கரியாவுக்கும் பிறந்த சாதாரண மனிதன் தான். ஆனால் அவர் தனக்குள்ளாக தான் வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் தெய்வத்தால் படைக்கப்பட்டவன் என்பதனை உணர்ந்து கொண்டபடியால் தான் அவருடைய பணி வாழ்வை அவரால் தைரியமாக பண்ண முடிந்தது. உங்க வாழ்க்கையிலும் இன்னைக்கு தைரியம் இழந்த நிலையில நீங்க இருப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் இந்த திருப்பாடல் மூலமாக தைரியம் கொடுக்கிறார். எதற்காக துவண்டு போய் கிடக்கிற? நீ தோற்று போனதாலையா? அந்த தோல்வி உன்னுடைய வாழ்க்கை கிடையாது. அது வாழ்க்கையில ஒரு பக்கம். அந்த பக்கம் முடிந்து விட்டது. அங்கேயே படுத்து கிடக்க வேண்டாம். எழுந்திரு. அடுத்த வாய்ப்பு உனக்காக காத்திருக்கிறது. கண்களில் கண்ணீரா? அதை துடைத்து விடு. கண்ணீர் நிறைந்த கண்கள் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய வெற்றியை மறைக்கும். தைரியமாக எழுந்து கொள். நீ சாதாரணமாக படைக்கப்பட்ட மகனோ மகளோ கிடையாது. வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் படைக்கப்பட்ட மகன் மகள். இதை நீ உணர்ந்து கொண்டு வாழ்வாயாக இருந்தால் உன்னுடைய தோல்வியை எல்லாம் தூரமாக துரத்தி விட்டு வெற்றியை நோக்கி பயணிப்பாய். அன்னைக்கு திருமுழுக்கு யோவான் அவருடைய அப்பாவால் அவருடைய அம்மாவால் செய்ய முடியாத காரியங்களை அவர் பண்ணார். இயேசுவுக்காக வழியை ஆயத்தம் பண்ணார். இன்னைக்கு நீங்க இந்த சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதை தாண்டி உங்களுக்கான ஆசிரியரின் வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கான பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணுமா? அவர் அண்டை போய் சேர்ந்து கொள்ளுங்கள். அவர் கிட்ட போய் கேளுங்க. நம்பிக்கையில கேளுங்க. ஆண்டவரே, ஏன் எதற்கு இந்த அடி திரும்ப திரும்ப என் மீது விழுந்துகிட்டே இருக்குது? போதும், எனக்கான வழியை காண்பீங்க. எனக்கு நம்பிக்கையெல்லாம் போய்கிட்டே இருக்குது. தோல்வி மேல தோல்வி வந்து என்னுடைய நம்பிக்கையை ஆட்டிக்கிட்டே இருக்குது. போதும் ஆண்டவரே, என்னுடைய வழியை காண்பீங்க. நான் தைரியமாக பயணிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டா
நிச்சயமாக காண்பிப்பார். இன்று மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்க உங்க உள்ளத்துல சொல்லிக்க வேண்டிய தத்துவம், தாரக மந்திரம் என்ன தெரியுமா? நான் வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் படைக்கப்பட்டவள். ஆகவே ஆண்டவர் என்னை ஒரு பணிக்காக ஆயத்தம் பண்ணுகின்றார். அந்த பணியை நான் கண்டுபிடிப்பேன், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பேன், எழுந்து புறப்படுவேன், வெற்றியை கண்டுகொள்வேன் என்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கையில் சிகரங்கள் நிச்சயம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. நான் என்ன தந்திடுவேன் எம்மை சருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன். Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையாசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர், எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகிலும் குகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் உள்ளங்களை, தெய்வத்தின் முன்னிலையில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். உலகிலே நிரந்தர சமாதானம் வர வேண்டும் என்று ஜெபித்து நிற்போம். நாம் கேட்ட மாத்திரத்திலேயே நம்முடைய தேவைகளை தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அமைதியோடும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த பலி மூலமாக எங்களது நாளை ஆரம்பித்துக் கொண்டு நாங்கள் கையிட்டு செய்ய போகின்ற அத்தனை காரியங்களிலும் நீர்தாமே பக்க பலமாக இருந்து எங்களை சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து நாங்கள் நிறைவோடும் ஆசிரோடும் வாழ எங்களுக்கு உறுதுணையாக இருந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலி செலுத்தினோம், சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். இன்று அவர் உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார், மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். இன்று மாத்திரம் அல்ல, உங்களது வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருங்கள். May God bless you. Have a good day and see you all tomorrow. கல்வாரியின் மலை மீதிலே காரங்கள் எனக்காய் விரித்தவரே, கலைந்தோடிடும் நடுவானிலே தகப்பன் துணையை இழந்தவரே, நான் வாழ உனையே தந்தீரே எனக்காய், வாழ்வேனே உனக்காய் என்னாளுமே. காலங்கள் தீர்ந்தாலும் மாறா உன் நேசம் ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதே. காரணம் கேட்காதே, கேட்டாலும் சொல்லிடுவேன், நீதானே என் உயிரே இயேசுவே. காரணம் கேட்காதே, கேட்டாலும் சொல்லிடுவேன், நீதானே என் உயிரே இயேசுவே. என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன், என் நேசருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன். என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன், என் நேசருக்கு